அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 778. இந்த 778க்கு நம்ம எந்த மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று மெம்பர்ஷிப் போஸ்ட்டு போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதுலேருந்து போர்டில் தான் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நம்ம நேற்று 3D கேசிங்கில் நம்ம அந்த அளவுக்கு எடுக்கலை. இன்றைக்கி எப்படி கணிப்பில் இருக்குது, நேற்று நம்ம என்ன கொடுத்துருந்ததை பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நேற்று 778 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. இந்த 778 அப்படிங்கும்போது நம்ம என்ன மாதிரி இங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 731 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அல்லது அதாவது ஏ போர்டில் 7 அல்லது 3 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். இந்த 7 நம்மளுக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ 778 அப்படிங்களா. சி போர்டில் நம்ம 1 அல்லது 3 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். ஆனால் சி போர்டில் ரிசல்ட் 8. ஓகேங்களா. நம்ம நேற்று கொடுத்த கணிப்பில் ஏ போர்டில் 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 77 நான் இங்கே 73 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஆனால் ரிசல்ட் 77. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி டபுள்ஸ் வாய்ப்பு இருக்கா இல்லை இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இன்றைக்கி கேசிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதில் நம்ம பொதுவாகவே நம்ம காமனாக எடுக்கிற அதே பேட்டர்ன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா. சரி, இப்போ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஒரு பேட்டர்னில் 5க்கு 0, 0க்கு 8, 8க்கு 7, 8 அதாவது 50878 அப்படிங்கும்போது நம்மளுக்கு திருப்பி அதே 7 அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி கெஸிங்கில் வருது. ஓகேங்களா. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 7 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ பி போர்டு அப்படிங்கும்போது 0க்கு 2, 2க்கு 1, 1க்கு 3, 3க்கு 7 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுக்கு எந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 0 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு 5, 5க்கு 7, 7க்கு 3. ஸோ 733 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே 82567 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது 567 அப்படிங்கும்போது 4, 5, 6, 7, 8, 9 எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 709 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கெஸிங் வருது. சரி, அப்படியே 709 அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 6767 சரிங்களா. 6767 இதில் 86767 அப்படிங்களா. இந்த 767க்கு அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே 6 இருக்குது. அதாவது 767க்கு 6 இருக்குது அப்படின்னா 767க்கு 6 தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிப்பாக நம்ம ஆல்ரெடி நம்ம 709 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். இருந்தாலும் நம்ம இதுபடி கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு 7676 6767 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சி போர்டில் 6 அப்படிங்கிற மாதிரி வருது. அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா பி போர்டில் நம்மளுக்கு இந்த பேட்டர்னில் இப்படி எடுத்துருக்கேன். அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8க்கு 6, 6க்கு 7, 8க்கு 6, 6க்கு 7, 7க்கு 6, 6க்கு 7. ஸோ 8676 அப்படிங்கும்போது சி போர்டில் நம்மளுக்கு நம்மளுக்கு 6 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கு அடுத்தபடியாக பி போர்டு இந்த பேட்டர்ன் படி வரிசையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சப்போர்ட்டுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பி போர்டு அப்படின்னா 7, இங்கே பார்த்திங்கன்னா 2க்கு 5, 5க்கு 3, 3க்கு 7, 2க்கு 5, 5க்கு 3, 3க்கு 7 அப்படிங்கிறது. ஸோ 3க்கு 6 தான் வரணும். அப்போ 3க்கு 7னா 7க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வருது. அதாவது ஆக்சுவலாக 7க்கு 0 தான் பவர் அப்படிங்கும்போது 7க்கு 9 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா. அப்புறம் நம்ம இந்த இடத்துல 7க்கு 4, 4க்கு 3 அப்படிங்கும்போது 7க்கு 4னா 4க்கு 3க்கு என்னவாக வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 7க்கு 4 அப்படிங்கும்போது 7க்கு 4, 3க்கு 6, 6க்கு 3, 6க்கு 3, 7க்கு 4 அப்படின்னா நம்மளுக்கு 3க்கு 0 வருது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல 0 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 096. ஸோ 709096 அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபைனலாக ஒரு கணிப்பாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இந்த 096ல் நம்மளுக்கு இது ஒரு சப்போர்ட் எண். இதை சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பில் பார்த்துக்குவோம். 096. ஓகேவா. ஸோ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 609 இதுலேருந்து நம்ம ஃபைனலாக பார்த்தோன்னா 609, 709
அப்புறம் பார்த்தீங்கன்னா 096 அப்படிங்கிறது நம்ம இதுலேருந்து எடுத்துருக்கோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 6. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம என்ன எடுத்திருக்கோன்னா 099060067007 அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த 096 அப்படிங்கிறது காமனாகவே எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு இன்றைக்கி வரும். அதாவது ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9க்கு 6 பவர் 0க்கு 6 பவர் அப்படிங்கிறதுனால நம்ம 06 அப்படிங்கிறது காமனாகவே நம்ம ஆல் போர்டில் எடுத்துருக்கோம். ஸோ ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா 099060067007 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகள் எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 7 4 அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதாவது 7க்கு 7 இறங்கலாம், இல்லை 7க்கு 6 இறங்கலாம். அப்படி இல்லைனா எல்லாத்துக்குமே காமனான பவராக 7க்கு வந்து 4 பவர் 6க்கு 4 பவர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறதுனால இதில் நம்ம காமனாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 7 4 அப்படிங்கிறது ஏ போர்டில் ஒரு கணிப்புகளாக நம்ம பார்க்குறோம். சரி, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 தான் ஆக்சுவலாக எடுத்துருக்கோம். ஆனால் 9க்கு 4 பவர் அப்படிங்கிறதுனால 9 அல்லது 4 அப்படிங்கிற மாதிரி சி போர்டில் ஒரு கெஸ்ஸிங் நம்ம பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 096 அப்படிங்கிறது நம்ம அந்த சார்ட்டு படி எடுக்கும்போது நம்மளுக்கு 096 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்கும்போது 096 அப்படிங்கிறது நம்ம காமனாகவே அந்த சார்ட்டு படி எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம பவரில் 609709 அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இதை நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் அந்த பவர் சார்ட் மெத்தடில் எப்படி கெஸ்ஸிங்கில் வருது, பேட்டர்ன் எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ 60970906 அப்படிங்கிறது ஆல் போர்டு. ஏபிஎஸ்சிபிசியில் 099060067007. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 4. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி இருக்கிற கணிப்பு. நீங்களும் கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளுடைய போஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி 2 மணிக்கு கொடுத்துடலாம். நேற்று வந்து கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டபுள்ஸு எனக்கு சுத்தமாகவே கணிப்பில் இல்லை. இருந்தாலும் டபுள்ஸ் வருங்கிற மாதிரி 2:30 மணிக்கு மிஷின் நம்பருக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு. அதனால் ஒரு சின்ன கன்ஃபியூஷன். அதனால தான் நம்ம நேற்று போஸ்ட்டு போட முடியல. இந்த தகவல்களையும் இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஒரு கணிப்புகள். நம்மளோட கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஜாயின் பட்டனும் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் அந்த 4Dயை நம்ம வந்து ஒரு முழு கணிப்புகளாக பார்ப்போம். நம்ம பேட்டர்ன் இப்போ கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு இருக்கோம். அது உங்களுக்கே தெரியும். இந்த பேட்டர்னில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்ம கெஸ்ஸிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.